ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு சாயங்கால வேளையிலே நாகும் தீர்க்க புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களே நாம் கற்றுக்கொள்ள முடியும். சின்ன அறிமுகம் கொடுத்தேன். திரும்பியும் அதை பற்றி ஒரு 10 மினிட்ஸ் நாகும் புஸ்தகத்தை பற்றி அறிமுகப்படுத்தி விட்டு நாகும் 1ஆம் அதிகாரத்துக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். த புக் ஆஃப் நாகும். நாகும்னா அந்த நாகும் என்ற புஸ்தகம் எழுதின ஆசிரியருடைய பெயரினாலே அழைக்கப்படுகிறது. நாகும் என்ற புஸ்தகம் எழுதின ஆசிரியரின் பெயரினாலே அழைக்கப்படுகிறது. இந்த நாகும் புஸ்தகத்துல காட்ஸ் ஜஸ்டிஸ், நீதி தீர்க்கிற தன்மையை நம்மால் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். ஸ்டடி ஆஃப் காட்ஸ் ஜஸ்டிஸ். தன் தேசத்துக்கு எதிரான மக்களுக்கு அவர் எவ்விதமாய் நீதி தீர்க்கிறார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். யூதா தேசத்துக்கு எதிரான அசரியா தேசத்துக்கு, நினிவே பட்டணத்துக்கு என்ன நடந்தது என்பதை இந்த நாகும் புஸ்தகத்தில் நம்மால் விரிவாய் பார்க்க முடியும். இந்த நாகும் புஸ்தகத்துடைய முதல் வசனம் நினிவேயின் பாரம், எல்கோசன் ஆகிய நாகுமின் தரிசன புஸ்தகம் சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. முதல் வசனம் நினிவேயின் பாரம். படிக்கிறோம். பாரம்னா லோடட், இல்லாட்டா நினிவேயின் டூம். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா டூம், இல்லாட்டா லோடட் என்று சொல்லுவாங்க. நினிவேயின் பாரம். நினிவேயின் பாரம்னா அந்த வார்த்தையிலே அடங்கி இருக்கு, நினிவே முற்றாய் அழிக்கப்பட்டு போகும். வேதத்திலே நிறைய தீர்க்க புஸ்தகத்திலே இந்த பாரம் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருப்பார்கள். பாரம் என்றால் முற்றாய் அழிக்கப்பட்டு போகும், மண்மேடாகும். ஒரு காலகட்டத்தில் செழிப்பாய் இருந்த நினிவே பட்டணம் அது சரித்திர வரலாற்றிலே காணாமல் போகும் என்பதுதான் இந்த தீர்க்க புஸ்தகத்தின் மைய கருவாய் அமைந்திருக்கிறது. நினிவே புஸ்தகத்துடைய மைய கருவாய் அமைந்திருக்கிறது. நினிவேயின் பாரம், டூம். ஆங்கிலத்தில் டூம் சொல்லும் போது அது ஒரு பயங்கரமானது, டோட்டலா எரைஸ் பண்ணப்படுற ஒரு நிகழ்ச்சியை தான் டூம் என்று சொல்வார்கள், லோடட் என்று சொல்வார்கள். நினிவேயின் பாரம். எல்கோசன் ஆகிய நாகுமின் தரிசன புஸ்தகம். நாகும் பத்தி பொதுவாக தீர்க்கதரிசிகள் தன்னுடைய தீர்க்க புஸ்தகத்தில் எழுதும் போது தன்னை பற்றி, தன்னோட ஊரை பற்றி, தன்னுடைய உறவினர்களை பற்றி, தான் வாழ்ந்த இடம், அதை பற்றி அதிகமாக குறிப்பிட மாட்டார்கள். தேவன் தந்த அந்த தீர்க்க விஷயத்தை மட்டுமே தன்னுடைய புஸ்தகத்தில் பதிவு செய்கிற காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். எல்கோசன் ஆகிய நாகுமின் தரிசன புஸ்தகம். நாகும் பற்றி ஒரே ஒரு வார்த்தை தான் வந்திருக்கு, எல்கோசன் ஆகிய நாகுமின் தரிசன புஸ்தகம். அதில் பார்க்கும்போது அது அவருடைய பிறந்த இடமா இருக்கலாம், இல்லாட்டா மினிஸ்ட்ரி செய்த இடமா இருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுவாங்க. ஆனாலும் தெளிவாய் முடிவுக்கு வர முடியவில்லை. பிறந்த இடமா இருக்கலாம், இல்லாட்டா மினிஸ்ட்ரி செய்த இடமா இருக்கலாம் சொல்றாங்க. இந்த இடம் எங்க காணப்பட்டுச்சுன்னா அல்குஸ், நார்த்தன் ஈராக்ல காணப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. அல்குஸ் என்ற இடத்துல நார்த்தன் ஈராக்ல காணப்பட்டது. வடக்கு தேசத்துல அசரிய ராஜா பிடிச்சிட்டு போகும்போது அந்த வம்சவழியில பிறந்தவரா இருக்கலாம், அந்த நார்த்தன் ஈராக் பகுதியில பிறந்தவரா இருக்கும், அல்குஸ் என்ற ஈராக் பகுதியில பிறந்தவரா இருக்கலாம்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கப்பர் நகும்ல பிறந்தவரா இருக்கலாம்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சவுத்தன் யூதாயால, தெற்கு யூதாவில பிறந்தவராய் இருக்கலாம் என்று சொல்வார்கள். எல்லாம் இருக்கலாம் என்று சொல்வார்கள் தான், ஆனா திடமான ஒரு முடிவுக்கு யாரும் வரவில்லை. எல்கோசன் ஆகிய நாகுமின் தரிசன புஸ்தகம் சொல்லிட்டு நாகுமின் புஸ்தகம் தொடங்குகிறது. பாத்தீங்கன்னா த மெசேஜ் ஆஃப் டூம் அண்ட் ஹோப். யாருக்கு டூம், யாருக்கு ஹோப் என்று பார்க்கும்போது அழிவு, எதிரிகளுக்கு அழிவு ஏற்படுகிறது. கர்த்தரை நம்புகிற ஜனத்துக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. எதிரிகளுக்கு முற்று முடிவாய் அழிவு ஏற்படுகிறது. கர்த்தரை நம்புகிற ஜனத்துக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. எ மெசேஜ் ஆஃப் டூம் அண்ட் ஹோப். பார்க்கலாம். நாகும் என்ற ஒரு வார்த்தைக்கு கம்ஃபோர்ட் ஆர் கன்சாலேஷன் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஆறுதல் கூறுபவர், ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் நெகேமியா. நெகேமியாவுடைய ஷார்ட் ஃபார்ம் கம்ஃபோர்ட் ஆஃப் யாவே என்ற வார்த்தையுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் நாகும், கம்ஃபோர்ட் ஆர் கன்சாலேஷன் என்று சொல்லுவாங்க. பார்க்கலாம், இவர் வாழ்ந்த காலகட்டம் ஒரு வரலாற்று ரீதியாய் பார்க்க வேண்டும் என்றால் மனாசேயும் யோசுவாவும் வாழ்ந்த காலகட்ட, ராஜாக்கள் வாழ்ந்த காலகட்டமா இருக்கலாம் என்று சொல்வார்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா இவரோடு சேர்ந்து பயணித்த தீர்க்கதரிசிகள் பார்க்கும்போது எரேமியா, செப்பனியா, ஆபகுக் என்று சொல்வார்கள். இவர் இவர் வாழ்ந்த கால நினைவை பற்றி இவர் அழகான தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். அது எங்க நிறைவேறுதுன்னு பார்த்தீங்கன்னா அசர்பானிபால் என்ற ஒரு மன்னனுடைய ஆட்சி காலத்தின் முடிவில் அதுக்கடுத்து படிப்படியாய் அசிரியாவுடைய பவர் டிக்ளைன் ஆகி ரேபிட்லி டிக்ளைன் ஆகி அசிரியா என்ற தேசம் ஒன்று இருந்தது என்று வரலாற்றில் சொல்ல முடியாத அளவுக்கு மண்மேடாய் மாறி போனது. இவர் உரைத்தது போலவே நாகும் உரைத்தது போகவே நினிவே பட்டணம் மண்மேடாய் மாறி போனது வரலாற்றில் நம்மளால் பார்க்க முடியும். பார்க்கிறோம். யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் 12ஆம் வருஷத்திலே ஏலாவின் குமாரனாகிய ஓசியா இஸ்ரேலின் மேல் ராஜாவாகி சமரியாவில் 9 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தான். ஆனாலும் தனக்கு முன்னிருந்த இஸ்ரேலின் ராஜாக்களை போல் செய்யவில்லை. அவனுக்கு விரோதமாய் அசிரிய ராஜா சல்மனாசர். பார்க்கிறோம், வடக்கு தேசம் எப்படி அழிந்து போனது. இந்த நாகும் புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி வடக்கு தெற்கு என்ற தேசங்கள் எப்படி இருந்தது என்று நம்ம முன்னுரையை பார்ப்போம் என்றால் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படிப்பதற்கு உதவியாக இருக்கும். அசிரியா ராஜாவாகிய சல்மனாசர் அப்பொழுது ஓசியா அவனை சேவிக்கிறவனாகி அவனுக்கு பகுதி கட்டினான். ஓசியா எகிப்தின் ராஜாவாக சோ என்பவனிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பினதும் தனக்கு வருஷந்தோறும் செய்தது போல பகுதி அனுப்பாதே போனதுமான கலக யோசனையை அசிரியாவின் ராஜா ஓசியாவினிடத்தில் கண்டு அவனை பிடித்து கட்டி சிறையிலே வைத்தான். அசிரிய ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செர்பாவாயிலும் இருந்த மனுஷரை வரப்பண்ணி அவர்கள் இஸ்ரேல் புத்திரருக்கு பதிலாய் சமாரியாவில் பட்டணங்களை குடியேற்றினான். இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டி கொண்டு அதன் பட்டணங்களில் குடியிருந்தார்கள். இந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது சல்மனாசர் என்ற அசிரிய ராஜா நார்த்தன் கிங்டம் வடக்கு தேசத்தை டோட்டலா ஆக்குபை பண்ணி முடிக்கிறான். அப்ப பார்த்தோம்னா அந்த அந்த வடக்கு தேசத்தை பிடிச்ச பிறகு அந்த வடக்கு தேசத்துல யாரெல்லாம் குடியேற்றினான்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்லி இருக்கு பாருங்க. அசிரிய ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவில் பட்டணங்களில் குடியேற்றினான்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லியிருக்கு. பார்க்கும்போது வடக்கு தேசத்தை பிடிச்ச உடனே அந்த தேசத்து மக்களை உலகம் ஃபுல்லா சிதறடிச்சதுதான். அந்த தேசத்துல வடக்கு தேசத்துல பாபிலோன் மற்ற இனங்களை குடியேற்றுறான். பார்க்கும்போது வடக்கு தேசத்து மக்கள் தெற்கு தேசத்து மக்கள் போல 70 ஆண்டுகள் சிறையிருப்பை விட்டு திரும்பி வரவே இல்லை. உலகம் முழுவதும் சிதறி போனார்கள். அப்போ பார்க்கணும், வடக்கு தேசம் வேற இனங்களால் குடியேற்றப்பட்டது. அந்த அது யார் செய்ததுன்னா சல்மனாசர் என்ற அசிரிய ராஜா செய்தது. 1 மினிட். பார்க்கிறோம், தெற்கு தேசம் அப்போது எப்படி இருந்தது. நீங்க இதுல ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தெரியும், ஒரு குட்டி மஞ்சள் கலர்ல இருக்கிறது தெற்கு தேசம். அசிரிய சாம்ராஜ்யம் எவ்வளோ தூரம் வளர்ந்து இருந்தது பார்க்க முடியும். எகிப்து எல்லாம் அசிரிய ராஜ்யத்துக்கு உட்பட்டதா இருந்தது. பாபிலோன், ஈராக், ஈரான் இந்த மாதிரி எல்லா தேசங்களும் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாய் வளர்ந்திருந்தது. யூதா தேசத்தை மட்டும் அவன் பிடிக்கவே முடியவில்லை. அசிரிய ராஜா யூதா தேசத்தை மட்டும் பிடிக்கவே முடியவில்லை. ஆனாலும் பிடிக்கிறதுக்கு வந்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிடிக்கிறதுக்கு வந்தான். வேதத்துல வசனங்கள் இருக்குது. பார்க்கிறோம், ஒரு ராஜா சனகரிப் என்ற ஒரு ராஜா பிடிப்பதற்காக வருகிறான். அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 1,09,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருந்த போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். நம்ம 2 ராஜாக்கள் 19:35 பார்க்கலாம். அசிரிய ராஜா யூதா தேசத்தை பிடிப்பதற்காக சுத்தி நிற்கிறான், முற்றுகையிட்டு நிற்கும் போது அசிரிய ராஜா யூதா ராஜாவால அசிரிய ராஜாவை ஜெயிக்கவே முடியாது. வரலாற்றில் நீங்க பார்க்கும்போது இந்த யூத ராஜா ஜெயிக்கவே முடியாது. அவன் ஆண்டவர் பக்கம் சார்ந்து இருக்கும்போது தான்
என்ன நடக்குதுன்னா 1,80,000 பேரை சங்கரித்தான். ஒரு ஒரு தூதன் வந்து 1,80,000 பேரை சங்கரித்தான். ராஜாவை மட்டும் ஆண்டவர் விட்டுறார். ராஜாவை மட்டும் ஆண்டவர் விட்டுறார். அவனுக்கு என்ன நடந்தது பார்த்தேன்னா, அவன் திரும்பி தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போகிறான். அசிரிய ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்கிற போது அவன் குமாரனாகிய அத்ரமலேக்கும் சரேத்சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரராத் தேசத்திற்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்துக்கு வந்து அரசாண்டான். பார்க்கிறோம், ஆண்டவர் பிள்ளையாய் இருக்கும்போது மிகப்பெரிய பாதுகாப்பு உண்டு. தெற்கு ராஜ்யம் ஆண்டவர் பிள்ளையாய் இருக்கும்போது ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். மிகப்பெரிய அசரி ராஜ்ய சேனை ஒரே நாள்ல எல்லாம் மரித்து போனார்கள். ஒரே நாள்ல எல்லாரும் மரித்து போனார்கள். யூதா தேசத்துக்கு பாதுகாப்பு உண்டு. யூதா தேசத்தை சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளையும் அசரிய ராஜா பிடிச்சிட்டான். ஆனா யூதா தேசத்தை மட்டும் பிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் தேவன் பக்கம் இருந்தார்கள். இந்த தோல்விக்கு பிறகு அசரிய தேசம் மிகவும் கஷ்டப்பட்டது. திரும்பி படையை உருவாக்குவதற்கும் திரும்பி எழுந்து வர்றதுக்கு நீண்ட காலம் எடுத்தது என்று சொல்வார்கள். அசரியர்கள் மிகவும் வல்லமையான அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்தினார்கள். நினிவே பட்டணம் ஒரு தங்க நிறத்தால் ஆன பெரிய பட்டணமா இருந்தது. அது பட்டணம் உலகம் முழுவதற்கும் அது செழிப்பை கொடுத்தது. ஆனால் பார்க்கிறோம், அவர்களால் அந்த ஒரு குட்டி யூதா தேசத்தை பிடிக்க முடியவில்லை. இந்த யூதா தேசத்து மக்களுக்கு அசரியர் நாட்களே ஒரு பயம் உண்டு. ஏனென்றால் பெரிய அரசன், உலகத்தை முழுவதும் பிடித்தவன், தான் தேசத்துக்கு வந்து பிடித்திருவானோ என்ற ஒரு பயத்திலே இருந்தார்கள். நாகும் தீர்க்கதரிசனமா உரைத்தது என்னவென்றால், நினிவே பட்டணம் அழிக்கப்பட்டு போகும் என்று சொன்ன உடனே அவர்களுக்கு அந்த அந்த வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே அவர்களுக்கு ஆறுதல் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். நினிவே நாகும் புஸ்தகத்தினோட 1ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய இயல்பும் நியாய தீர்ப்பும் 2-15 தேவனுடைய இயல்பும் நியாய தீர்ப்பும். தேவனுடைய குண இயல்புகள் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி பார்க்கிறோம், நினிவேக்கு தேவனுடைய நீதி நிர்வாகத்தின் தன்மைகள், நினிவேக்கு வரவிருக்கும் அழிவு, யூதர்களுக்கு ஆறுதல், இந்த வசனங்களே காணப்படுகிறது. பார்க்கிறோம், தேவனுடைய நீதி நிர்வாகத்தின் தன்மைகள் பற்றி பார்க்கலாம். பார்க்கிறோம், ஆண்டவர் பூமியில எத்தனையோ ராஜாக்களும் ராஜ்யங்களும் இனங்களும் இருக்கும்போது ஆபிரகாம் சந்ததிக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு என்னைக்குமே ஆதரவாய் தான் இருந்திருக்கிறார். சங்கீதம் 2:1-4 நம்ம பார்க்கும்போது, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். பார்க்கிறோம், ஒரு தேசம் ஆண்டவராலே காக்கப்படுகிறது என்றால் அது இந்த யூதா தேசம்தான். அங்கதான் நம்மளுடைய தேவாலயம் இருக்கிறது, தேவன் வீட்டிருக்கிற ஸ்தலம் இருக்கிறது, தங்கி தாபரிக்கிற ஸ்தலம் இருக்கிறது. பார்க்கிறோம், என்ன வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, பரலோகத்தில் வீட்டு அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்ம விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீட்டிருக்கிற நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கிறோம், யூதா தேசத்துக்கு வரலாற்றுல என்னைக்குமே தன்னுடைய சுய பலத்தினால் அவங்க வெற்றி பெற்றதே கிடையாது. ஏன்னால் ஒரு குட்டி தேசம், சென்னை பட்டண அளவு இருக்கிற ஒரு குட்டி தேசம். இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், என் மனதில் இன்னும் ஓடிட்டு இருக்குது, ஏன் ஈரான் அதிகமான மிசைல்ஸ் அனுப்பி அந்த குட்டி தேசம் ரொம்ப நிர்மூலமாகி கொண்டிருக்கிறதை நான் பார்க்க முடியும். ஏன் இன்னும் ஆண்டவர் தலையிடாம இருக்கிறாரேன்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டு இருப்பேன். பார்க்கும், அந்த தேசம் எப்போதுமே வரலாற்றுல நிலைச்சு நிற்கணும்னா ஆண்டவருடைய பிள்ளையாய் அவர்கள் இருக்கும்போது வரலாற்றில் நிலைத்து நின்றார்கள். ஆண்டவருடைய பிள்ளையாய் இல்லாமல் ஆன போது ஆண்டவர் ஒரு அரசனை அனுப்புவார், அவர்கள் மூலமா அவர்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படும். தெற்கு தேசம் கூட பாபிலோன் நேபுகாத்நேச்சர் வந்து 70 வருஷம் சிறையிருப்பை அனுபவித்தார்கள் என்று பார்க்க முடியும். பார்க்கிறோம், ஆண்டவருடைய நகரம், ஆண்டவருடைய ராஜா, ஆண்டவர் நியமித்த அரசர்கள்
யாரையும் அவர்கள் மீண்டு வரும்போது பார்க்கிறோம், ஆண்டவர் பரலோகத்தில் வீட்டிற்குவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார் என்று வேத வசனம் சொல்லுது. அப்போ ஏசாயா 5:7 பார்க்கும்போது யூதா தேசம் சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம், இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மன மகிழ்ச்சி நாற்று, யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமைக்கு நீதிக்கும் காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. திராட்சை தோட்டம், யூதா இஸ்ரவேல் தேசத்தை திராட்சை தோட்டத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. திராட்சை தோட்டத்தை ஒப்பிடப்பட்டு சுத்தி வேலி அடைத்து பாதுகாக்கிறார் என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சுத்தி வேலி அடைத்து பாதுகாக்கிறார். ஆனால் அவர்கள் ஆண்டவரை விட்டு வெளியே போகும்போது புதர் மண்டி வெளியில இருந்து குள்ள நரிகளும் ஓநாய்களும் வந்து தோட்டத்தை பச்சித்து போடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய தோட்டம் இஸ்ரவேல் வம்சமே, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் வம்சமே என்று சொல்லப்பட்ட உருவகமாய் சொல்லப்பட்டதுதான் பார்க்கிறோம். நாகும் 1:2 இப்படிப்பட்ட ஒரு தேசத்தை ஆண்டவர் எவ்வளவாய் பாதுகாத்தார் என்பதை நம்மால் சொல்ல முடியும். கர்த்தர் எரிச்சல், நாகும் 1:2, கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன், கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர், கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறார், அவர் தம்முடைய பகைஞருக்கு கோபத்தை வைத்து வைக்கிறார். பார்க்கிறோம், ஆண்டவருடைய பல்வேறுபட்ட குண இயல்புகளை நம் பைபிள்ல நிறைய பார்க்க முடியும். அவர் அன்பாகவே இருக்கிறார் என்று, அவர் கோபம் நிறைந்தவர் என்று பார்க்கிறோம். எசேக்கியேல் 38:18 நீங்க பார்க்கும்போது, இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கோபம் வரும் காலத்திலே என் உக்கிரம் என் ஆசையில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பார்க்கிறோம், அவர் தன் தேசத்துக்கு விரோதமாக ஜனங்கள் வரும்போது என்ன ஆகும்னா, என் உக்கிரம் என் ஆசையில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பார்க்கும்போது ஆண்டவர் எரிச்சல் உள்ளவர், நீதியை சரி கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். காட்ஸ் உடைய நேச்சரை இங்க முதல் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தான் தேசத்து பிள்ளைகளுக்கு எதிராய் வருகிற ஒரு ராஜாவையோ ஒரு படைகளையோ ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்றால், எரிச்சல் உள்ளவர், நீதியை சரி கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். பார்க்கிறோம், சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறார். அவர் சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறார், பகைஞருக்கு கோபத்தை வைத்து வைக்கிறார். இந்த வசனத்தினுடைய அந்த கடைசி பகுதியை பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கிறது. And she reserved wrath for his enemy. wrath, ஒரு கோபாக்கினியை வைத்து வைக்கிறார், தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கிறோம், எசேக்கியேல் 38:18 பார்க்கும்போது அவர் கோபப்படும் போது நாசியில் கோபம் ஏறிற்று என்று பார்க்கிறோம். இது வரப்போகிற தீர்க்கதரிசன விஷயத்தை தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கோகு மாகோகு யுத்தத்துல ஆண்டவர் சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து இந்த காட்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது யூதா தேசம் தத்தளித்து கொண்டு இருக்கும் போது அவருடைய கோபம் நாசியில் ஏறிட்டு என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. படிக்கிறோம், காட்ஸ் உடைய நீதி தீர்க்கிற இது பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கும். அதிக காலம் ஆண்டவர் மனம் திரும்புவதற்கு கொடுப்பார். அதிக காலம் ஆண்டவர் மனம் திரும்புவதற்கு கொடுப்பார். அறிகிறோம், கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமை உள்ளவர். அவருடைய ஆக்கினை இல்லாமல் தப்பு வைக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காட்டிலும் பெருங்காட்டிலும் இருக்கிறது, மேகங்கள் அவருடைய பாதத்தூளாய் இருக்கிறது. நீடிய சாந்தம் பார்க்கிறோம். ஹியூமன் பீயிங் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த நீடிய சாந்தம் அவனுக்கு ஒத்து வராது, ஷார்ட் டெம்பரா இருப்பான். ஆனால் பார்க்க ஆண்டவருடைய நிலைய நீடிய சாந்தம் பார்க்கிறோம். யோனா நினிவே பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி யோனாப்பை ஆண்டவர் அவனை அனுப்பி, வடக்கு தேசத்திலிருந்து அவனை அனுப்பி யோனாப்பை ஆண்டவருடைய செய்தியை சொல்லுகிறான். அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களை நினிவே பட்டணம் முழுவதும் மனம் திரும்பினது என்று பார்க்கிறோம். மனம் திரும்பி 100 ஆண்டுகள் கழித்த பிறகு திரும்பியும் தன்னுடைய பாவ வழிகளுக்கு திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கிறோம். அடுத்தது 50 ஆண்டுகள் கழிந்து அதுதான் ஆண்டவர் நியாயத்துக்கு இருக்கிறார் என்று பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 150 வருஷம் கழித்துதான் ஆண்டவர் அவர்களை நியாயம் தீர்க்கிறார் என்று பார்க்கிறோம்.
கிட்டத்தட்ட 150 வருஷம் ஆண்டவர் பொறுமை காத்திருந்தார். நினிவே பட்டணம் மனம் திரும்பின உடனே அவர் நீண்டிய சாந்தம் உள்ளவராய் இருக்கிறார். நீ மிகுந்த வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமைக்கு நிகராய் யாரும் நிற்க முடியாது. அவர் ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். பார்க்கிறோம், கர்த்தருடைய நீடிய சாந்தம் வல்லமை உள்ளவர். யோனா புஸ்தகத்துல ஆண்டவருடைய சாந்தத்தை பத்தி அழகா சொல்லியிருப்பாரு. யோனா 4:2 பார்க்கும்போது, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போது நான் இது சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தரிசித்து ஓடி போனேனே. நீர் இரக்கமும் மகா உருக்கமும் நீடிய சாந்தமும். ஆண்டவருடைய தன்மை குண இயல்புகளை அழகா சொல்றான் பாருங்க. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். பார்க்கிறோம், அவன் ஓடி போய் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின உடனே ஆண்டவர்கிட்ட இவன் சொல்றான், நீர் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அதே வார்த்தையை தான் இங்கேயும் பயன்படுத்துகிறார். நினிவே நாகும் 1:3 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, நீடிய சாந்தமும் வல்லமை உள்ளவர் என்று பார்க்கிறோம். சுழல் காற்று, பெருங்காற்று, மேகங்கள், அந்த இயற்கையை பத்தி இந்த வசனத்துல போட்டிருக்க. சுழல் காற்று, பெருங்காற்று, மேகங்கள். சுழல் காற்று, பெருங்காற்று, மேகங்கள் பார்க்கிறோம். காடோடைய தியோபோனி தன்மை, கடவுள் மனிதனுக்கு அரூபியாய் காட்சியளிக்கும் தன்மை இந்த தன்மையிலே ஆண்டவர் காட்சி அளிப்பார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது, மேகங்கள் அவருடைய பாத தூளா இருக்கிறது. சங்கீதம் 83:15 பார்க்கும்போது, தேவனுடைய தியோபோனி பத்தி நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நீர் உமது புசலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காற்றினாலே அவர்களை கலங்க பண்ணும். பார்க்கிறோம், டெம்பரரி விசிபிள் காட்ஸ் டு ஹியூமன். தற்காலிகமாய் ஆண்டவர் அவர்களுக்கு முன்னாடி காட்சி அளிப்பதற்காய் பெருங்காற்றினால் அவர்களை கலங்க பண்ணும் என்று சங்கீதம் 83:15 நம்மால் படிக்க முடியும். அடுத்தது பார்க்கிறோம், அப்பொழுது யாத்திராமம் 19:9 கார் மேகத்தில் உன்னிடத்தில் வருவேன். கார் மேகத்தில் ஆண்டவர் வருகிறார். தேவனுடைய அரூபி தன்மையிலே மனிதனுக்கு விசிபிளாய் காட்சி அளிப்பதற்காய் கார்மேகத்தில் வருகிறார், சுழல் காற்றில் வருகிறார், பெருங்காற்றாய் அவர் வருகிறார் என்று பார்க்கிறோம். இயற்கை தேவனுடைய வல்லமையும் ராஜரீகத்தையும் நம்மளுக்கு காட்டுகிறது. இயற்கை தேவனுடைய வல்லமையும் ராஜரீகத்தையும் நம்மளுக்கு காட்டுகிறது. நாகும் 1:4 அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார். நம்ம இதை பார்க்கும்போது சமுத்திரத்தை அதற்றி அதை வற்றி போக பண்ணி அப்படி சொன்ன உடனே நம்மளுக்கு நினைவுக்கு வருவது செங்கடல் தான். செங்கடல் இரண்டாய் பிரிந்து ஒரு வெட்டாந்தரையில் நடந்து கானான் தேசத்துக்கு பிரயாணம் பண்ண போன யூத தேச மக்களை நம்மால் பார்க்க முடியும். பார்க்கிறோம், ஆறுகளை வற்றி போக பண்ணுகிறார். தேவன் சிங்காசனத்தில் வீட்டு இருந்து சகல காரியத்தையும் உலகத்திலே செய்கிறவராய் காணப்படுகிறார். சகல ஆறுகளையும் வறட்சி ஆக்குகிறார். பாசானும் கர்மேலும் சேர்ந்து லீபனோனின் செழிப்பும் வாடி போகும். பார்க்கிறோம், பாசான் பார்த்தீங்கன்னா பாசான் ஈஸ்ட் ஆஃப் ஜோர்டான் ரிவர் ஈஸ்ட் ஆஃப் ஜோர்டான் ரிவர்ல செழிப்பான பகுதி. பாசான் தேசம் ஒரு செழிப்பான பகுதி. அது மீகா 7:4 நம்மால் பார்க்க முடியும். ஆடு மேய்க்கிற இடம். கர்மேலிலும் நடுவிலும் தனித்து வனவாசமா இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினாலே மேய்த்தரலும் பூர்வ நாட்களிலே மேய்த்தது போல அவர்கள் பாசானிலும் கீழேயாத்திலும் மேய்வார்களாக. சரியா? பாசானில் அவர்கள் செழிப்பான ஒரு பகுதி. அது என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவர் காய்ந்து போக பண்ணுகிறார். கர்மேல் அலாங் த கோஸ்ட் ஆஃப் கானான் செழிப்பான இடம். அடுத்து பார்த்தீங்கன்னா லீபனோன்ல கேதுரு மரங்கள் வளரும். 1 ராஜாக்கள் 5:14-18 அதை நம்ம படிச்சு பார்க்கலாம். வருகிறோம், இப்போ பார்க்கிறோம், ஆண்டவர் கர்மேல் கார் மேகத்தில் உன்னிடத்தில் வருவேன் என்றால் ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். அவர்கள் லீபனோன் செழிப்பு வாடி போகும். பாசானும் கர்மேலும் சேர்ந்து லீபனோனின் செழிப்பு வாடி போகும். ஆண்டவர் இயற்கைக்கு அத்தாரிட்டியா இருக்கிறார். அவர் நினைக்கும் போது அது ஒரு
இயற்கைக்கு அத்தாரிட்டியா இருக்கிறார். ஆண்டவர் மேகத்துக்கு கட்டளையிட்டால் மழை பெய்யாமல் போகும், பாசானுடைய கருமையிலும் சேர்ந்து லீபனோனின் செழிப்பு வாடி போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாகும் நாகும் 1:5 பார்க்கிறோம். தேவனுடைய அனந்த வல்லமையை இந்த வசனத்தில் நாம் பார்க்க முடியும். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போகும். தேவனுடைய அனந்த வல்லமையை இந்த வசனத்தில் பார்க்க முடியும். பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் நம் சுகமாய் இந்த பூமியில குடியிருக்கிறதுனா ஆண்டவர் நமக்கு எல்லா காரியங்களும் நலமாய் செய்திருக்கிறதுனாலே தான் நடக்கிறது. பார்க்கிறோம், அது ஆண்டவர் இயற்கைக்கு கட்டளையிட்டால் எல்லாமே அவர் சொல்படி கேட்கிற இயற்கையாய் காணப்படுகிறது. அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். பெரிய பெரிய மலைகள் எல்லாம் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தில் பூமியின் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போகும் சொல்லிட்டு நாகும் 1:5 சொல்றாரு. இது தேவனுடைய தன்மைகளை காட்டுது. தேவனுடைய தன்மைகள் பார்க்கிறோம். இவ்வளவு தூரம் அவருடைய குண இயல்புகளையும் அவருடைய தன்மைகளையும் அவருடைய சர்வ அதிகாரத்தையும் நாகும் பேசிட்டு நாகும் 1:6 சில கேள்வியை கேட்கிறார். அவருடைய கோபத்துக்கு முன்பாய் நிற்பவன் யார்? ஒரு கேள்வி. அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? ஒரு கேள்வி. அவருடைய எரிச்சல் அக்னியை போல இறைக்கப்படுகிறது, அவராலே கண்மலைகள் பெயர்க்கப்படும். யாரும் நிற்க முடியாது. அவரது கோபத்துக்கு முன்பாய் யாரும் நிற்க முடியாது. இவ்வளவு நேரம் தேவனுடைய தன்மையை சொல்லிவிட்டு ஒரு கேள்வி கேட்டு அதுல யாரும் நிற்க முடியாது, எல்லாரும் அக்னியை போல் இறைக்கப்படுகிறது, அவராலே கண்மலைகள் ஏற்கப்படும், எல்லாரும் எரிந்து சாம்பலாய் மாறி போவார்கள் என்பதுதான் அவருடைய முடிவாய் காணப்படுகிறது. அவரை பார்க்கிறோம். இது நினிவே பட்டணம் ஒன்றும் இல்லாமல் போனதை வரலாற்றில் நாம் பார்க்க முடியும். நினிவே பட்டினம் ஒன்றும் இல்லாமல் போனதை நம் வரலாற்றில் பார்க்க முடியும். இந்த 7வது வசனம் நாகும் 1:7 கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணாடும் கோட்டையும் தம்மை நம்புகிறவர்களே அறிந்து இருக்கிறார். இது நம்மளுக்கு நிறைய வீடுகளில் எழுதப்பட்ட இருக்கிற வசனம் தான். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையும் தம்மை நம்புகிறவர்களே அறிந்து இருக்கிறார். பார்க்கிறோம், தம்மை இதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு பதம். தம்மை நம்புகிறவரை அறிந்திருக்க. He knoweth them that trust in him. பார்க்கிறோம், தம்மை நம்புகிறவரை அறிந்திருக்கிறார். யூதா தேசம் தேவனை நம்பினது. அப்ப பார்க்கிறோம், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையாய் ஆண்டவர் இருந்தார். தம்மை நம்புகிறவரை அறிந்திருக்கிறார். பெரிய படை சூழ்ந்து கொண்டது. சனகரிப்பு என்ற ஒரு பெரிய படை சூழ்ந்து கொண்டது. ஆனால் பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர். அது யூதா தேசத்துக்கு மக்களுக்கு மட்டுமல்ல, நமக்கு கூட கர்த்தர் எல்லா காலத்திலையும் நல்லவர் தான். ஏனென்றால் அவர் தம்மை நம்புகிறவரை அறிந்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளையாய் நாம் இருக்கும்போது நம்மை அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இக்கட்டு நாளிலே நம்மளுக்கு கஷ்டமான ஒரு காலகட்டத்திலே அரணான கோட்டையாயும் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பார்க்கிறோம், நாகும் 1:8 நினிவேயுடைய அழிவு பத்தி இந்த சொல்லப்படுது. இவ்வளவு நேரம் தேவனுடைய தன்மைகள், குண இயல்புகள், அவருடைய அனந்த வல்லமையை பற்றி சொல்லிட்டு கடைசியாய் கர்த்தர் நல்லவர், அரணான கோட்டை, அவர் நம்புகிறவரை அறிந்திருக்கிறார் என்று சொல்லிட்டு நினிவேயுடைய அழிவு எப்படி அழிந்து போனது நினிவே சொல்லிட்டு நாகும் 1:8 சொல்லப்படுது. படிக்கிறோம், நினிவே ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார். இந்த நினிவே என்பது நினிவே அசரியா தேசத்துடைய சாம்ராஜ்யத்துடைய தலைநகரம். அது நார்த்தன் ஈராக்ல இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைக்ரிஸ் நதி ஓடுது. நதியை மறித்து அவர்கள் அணை கட்டி இருந்தாங்க. நதியை மறித்து அணை கட்டி இருந்தாங்க. ஆனாலும் பார்க்கிறோம், டைக்ரிஸ் நதியில பெரிய வெள்ளம் என்ன ஆச்சுன்னா அந்த நீவே பட்டணத்தினுடைய அந்த மதில் சுவர்கள் எல்லாம் கவிழ்த்து போட்டது என்று வரலாற்றிலே நம்மால் படிக்க முடியும். இங்கே மட்டுமல்ல, உலகம் முழுவதும் ஆற்றங்கரையில ஓரத்துல நாகரிகம் ஏற்பட்டது. அந்த நாகரிகம் எப்படி அழிந்து போனதுன்னா,
ஆற்றங்கரையில பெரும் வெள்ளம் வரும்போது அந்த நாகரிகம் அழிந்து போன வரலாற்றை நம்மால் படிக்க முடியும். படிக்கிறோம். இவருக்கெல்லாம் நீரை தடுத்து பெரிய டேம் எல்லாம் கட்டி இருந்தாங்க. ஆனால் பார்க்கிறோம், ஆண்டவர் பெரிய வெள்ளத்தை கொடுத்து அந்த நிர்மூலமாக்கினார். நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வர வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார். இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். பெரிய சேதாரம் அடைஞ்ச உடனே யார் உள்ளக்கு வந்தானா? பாபிலோன் உள்ளக்கு வந்தது. பார்த்தனா இடிஞ்சு விழுந்தது, கோட்டை சுவர்கள் இடிந்து விழுந்தன. பெரிய வெள்ளத்தினால் இடிந்து விழுந்ததுனால பாபிலோன் எழுச்சி பெற்று அந்த கோட்டை சுவர்கள் உடைந்த உடனே உள்ளக்கு வந்து அசரியர் தேசத்தை அழித்து போட்டார்கள் என்று பார்க்க முடியும். வரலாற்றிலே நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக நாகும் 1:9 நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறது என்ன? அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார், இடுக்க மறுபடியும் உண்டாகாது. ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருக்கு விரோதமா நினைக்கிறதுனா ஆண்டவருடைய பிள்ளைக்கு விரோதமாய் நினைக்கிறது என்ன? கர்த்தருக்கு விரோதமாய். இங்க பார்க்கிறோம், தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் யார் நினைச்சாலும் ஆண்டவர் அவரை சர்வ சங்காரம் பண்ணுவார், இடுக்க மறுபடியும் உண்டாகாது. இப்போது கூட இதே மாதிரி ஒரு சூழல் தான் வரலாற்றில் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஈரான் அடித்துட்டு இருக்கிறான். இஸ்ரேவேலும் யுஎஸும் ஈரான் அடிச்சுட்டு இருக்கிறது. ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டு சும்மா ஒன்று பார்த்துட்டு இருக்க மாட்டார். ஈரானுக்கு நடக்கிற முடிவை நீங்கள் வருங்காலத்தில் வரும் வாரங்களில் வரும் மாதங்களில் நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் கர்த்தருக்கு விரோதமாய் செய்ய நினைக்கிறதுன தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் செய்ய நினைப்பதை ஆண்டவர் சும்மா உட்கார்ந்துட்டு, சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிறவர் சும்மா உட்கார்ந்து கண்காட்சியாய் பார்த்துட்டு கொண்டு இருக்க மாட்டார். அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார். சர்வ சங்காரம் நடப்பதை நம்மால் பார்க்க முடியும். அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார், இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. யூத ஜனத்துக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய நாமும் அவருடைய பிள்ளைகள் தான். தேவ ஜனம் என்று அழைக்கப்படுகிறோம். நம்மளுக்கு விரோதமா ஏதாவது வேலை பார்க்குற ஸ்தலத்திலேயோ வீடுகள் பக்கத்திலேயோ ஏதாவது ஒரு காலகட்டத்திலே விரோதமாக யாராவது நினைத்தாலும் கூட ஆண்டவர் நம்மளுக்கு இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. யூத ஜனத்துக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. ஆகும் 1:10 பார்க்கிறோம், அவர்கள் சன்ன பின்னலாயிருக்கிற முச்செடிகளுக்கு ஒப்பாயிருக்கையில் தங்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டிருக்கையிலும் அவர்கள் முழுவதும் காய்ந்து போன சொத்தையை போல் எரிந்து போவார்கள். பார்க்கிறோம், ஃபோல்டன் டுகெதர் அஸ் ஸ்டோன் பார்க்கிறோம். பின்னப்பட்ட ஒரு முச்செடி போல அவர்கள் இருக்கையில், பின்னப்பட்ட முச்செடிகள் போல அவர்கள் இருக்கையில் மதுபானம் குடித்து வெறித்திருக்கிறார்கள். வேதத்துல நிறைய பக்கங்களை நம்ம படித்து பார்க்க முடியும். அந்த புறஜாதி ராஜாக்கள் கூட இருந்து குடிப்பதும், தானியல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பெல்தேசார் ஒரு பெரிய விருந்து வைப்பான். தேவாலயத்துடைய பாத்திரத்துல இருந்து சாராயத்தை குடிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இப்போ பார்க்கிறோம், அவர்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டு இருக்கையில் அவர்கள் முழுவதும் காய்ந்து போன செத்தையை போல எரிந்து போவார்கள். செத்தைனா சொத்தை போலனா காய்ந்து போன ஒரு இலை, காய்ந்து போன இலைகள் போல ட்ரை ஆகி எரிந்து போவார்கள் சொல்லிட்டு போட்டப்பட்டிருக்கிறது. இப்போ பார்க்கும்போது ஒரு எதிரி, எதிரி ஒருபோலும் நிலைத்து நிற்பது இல்லை. ஆகும் 1:11 கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துராலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். இந்த துராலோசனைக்காரன் சொல்லும் போது இந்த சனகரிப்பு தான். சனகரிப்பு வந்து அந்த தேசத்து ராஜா கிட்ட, மக்கள் கிட்ட துராலோசனை சொல்கிறத நம்மளால பார்க்க முடியும். வேதத்துல நிறைய இடத்துல பார்க்க முடியும். கேடான ஆலோசனை, கர்த்தருக்கு விரோதமாக கேடான ஆலோசனையை ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். அதை வேத வல்லுநர்கள் யார் என்று சொல்றாங்கன்னா சனகரிப்பு என்ன சொல்கிறான் பாருங்க, கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்பிவிப்பார், இந்த நகரம் அசரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தர் நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசரியா ராஜா சொல்லுகிறதாவது,
நீங்கள் என்னோடே ராசியாகி காணிக்கையோடு என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சை தோட்டம் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசம் உள்ள தேசமும் ஒலிவ எண்ணெயும் தேனும் உள்ள தேசமும் ஆகிய சீமைக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாது இருங்கள். பார்க்கிறோம், ஒரு கேட ஆலோசனை. ராஜா எசேக்கியா ராஜாவுக்கு செவி கொடாதிருங்கள். அங்க வந்து மக்கள் வந்து பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பதில் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எசேக்கியா ராஜா சொல்லி வச்சிருப்பார். பார்க்கிறோம், ஒரு கேடான ஆலோசனை. இந்த சனகரிப்பு என்ற அரசன் வந்தான், அவன் செத்து போனான் என்று பார்க்கிறோம். யுத்தத்துல தோத்து போய் தேவதூதன் வந்து வீரர்கள்லாம் அடித்து போட்ட உடனே இவன் மட்டும் தனித்து திரும்பி நினிவே பட்டணத்துக்கு கடந்து சென்றார் என்று பார்க்க முடியும். பார்க்கிறோம், ஆலோசனைக்காரனும் ஆண்டவர் தப்ப விடார். கர்த்தருக்கு விரோதமான பொல்லாப்பு நினைவு கொண்ட துருளாசக ஒருவன் உன்னிடத்தில் புறப்பட்டான், அவனை கூட ஆண்டவர் நிர்மூலமாக்கினார் என்று வரலாற்றிலே பார்க்க முடியும். அப்ப என்ன சொல்றான் பாருங்க, கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்கும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவிப்பார் யார் என்கிறார் என்று சொன்னான். இங்க பார்க்கிறோம், நான் நிறைய பட்டணத்தையும் நிறைய தேசத்தையும் பிடிச்சிட்டேன். அந்த தேசத்து தேவர்கள் எல்லாம் தோத்து போனாங்க. என் தேவர்கள் எனக்கு வெற்றி கொடுத்தாங்க. வடக்கு தேசத்தை கூட நான் பிடிச்சிட்டேன். உங்க கைக்கு தப்புவிக்கிற தேவர் யார், தப்புவிப்பவர் யார் என்கிறார் என்று சொன்னான். அவன் வச்சுட்டு ஒரு கேள்வியோட முடிக்கிறான். ஆலோசனைக்காரன் எல்லாம் பிடிச்சிட்டான். லட்சம் வீரர்கள் கொண்ட படை, இவனுடைய படையோ ஒரு சின்ன படை. அப்போ பார்க்கும்போது ஆண்டவருடைய கணக்குல எண்ணிக்கை முக்கியம் அல்ல. ஆண்டவருடைய கணக்குல எண்ணிக்கை முக்கியம் அல்ல. 1,90,000 வீரர்கள் மடிந்து போனார்கள் பார்க்க. சனகரிப்புடைய அரசனுடைய 1,90,000 வீரர்கள் மடிந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு குட்டி இனம், ஒரு சின்ன படை ஜெயித்தது என்று பார்க்கிறோம். ஒரே நாள்ல தேவதூதன் கொண்டு ஆண்டவர் அழித்தார் என்று பார்க்கிறோம். நாம் யார் பக்கத்துல இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். தேவன் பக்கத்துல இருக்கிறோமா, ஆண்டவர் பிள்ளையாய் இருக்கிறோமா, ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதுதான் இந்த பூமியினுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம். இதே மாதிரி கேள்வி கேட்பவர்கள் நமக்கு முன்னாடியும் இருப்பாங்க. யார் உனக்கு செய்வார்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆண்டவர் அவர் அந்த தேசத்தை காப்பாற்றினார். சனகிரிப் என்ற மன்னனை அவனுடைய கோயில்ல வச்சே கொலை அவருடைய பிள்ளைகள் மூலமாய் கொலை செய்யப்பட்டான் என்று பார்க்கிறோம். நாகும் 1:12 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூரணம் அடைந்த அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். இங்க பார்க்கிறோம், பழைய வரலாற்றுல யுத்தம் எப்படி நடக்கும்னா, அதிக படை வீரர்களை திரட்டிட்டு போவான். அதிக மரணத்தை படை வீரர்களை அதிகமான மரணம் அடைவாங்க. அதிக படை வீரர்கள் கொண்டவன் தான் ஜெயிப்பான். ஏன்னா அதிக படை வீரர்களை மரணத்துக்கு உட்படுத்தி வெற்றியை பெற்றுட்டு வருவான். 1,00,000 பேர் 2,00,000 பேர் கொண்டு செல்வான். அதுல 50,000 பேர் 70,000 பேர் செத்து போனாலும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அவனுக்கு. பார்க்கிறோம், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணம் அடைந்த அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். 1,90,000 பேராய் இருந்தாலும் அவர்கள் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், நான் உன்னை சிறுமைப்படுத்தாது இருப்பேன். அவன் ஒளிந்து போவான். எதிரி எப்போதுமே ஒளிந்து போவான். எதிரிக்கு எல்லா தேசத்தையும் பிடிச்சாலும் கூட ஒரு குட்டி யூத தேசத்தை அவங்களால பிடிக்க முடியவில்லை. ஒரு குட்டி யூத தேசத்தை அவங்களால பிடிக்க முடியவில்லை. பார்க்கிறோம், நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். பூமியில எத்தனையோ மனிதர்கள் எங்கேயோ வேலை பார்க்குற இடத்துல எதிரியா இருக்கிறவன் அதிக மனிதனா இருப்பான். நாம ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து ஆண்டவருடைய பிள்ளையா ஜீவித்தோம் என்றால் எல்லாமே நம்மளுக்கு வெற்றியா இருக்கும். நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். பார்க்கிறோம், நாகும் 1:13 நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகம்
நுகம் சுமை படிக்கிறோம். இப்போது நான் உண்மையில் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன். படிக்கிறோம். ஒரு சுமை அவனுக்கு மேல இருந்தது. இப்போது நான் உண்மையில் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன். ஏனென்றால் பக்கத்து தேசம் வரைக்கும் வந்துட்டான். ஒரு சுமை இருந்தது, ஒரு நுகம் இருந்தது. அந்த நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசியா 14:25 விரிவா சொல்லுகிறார். அசரியா தேசம், அசரியானே, என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விளங்கி அவனுடைய சுமை அவர்களை தோளிலிருந்து நீங்கும். படிக்கிறோம். ஏசியா 14:25 அசிரிய தேசம் வந்து மலைகளில் மேலே மிதித்து போடுவேன். அந்த மலைகளில் அவங்க செத்து போனாங்க. அவனுடைய நுகம் அவருக்கு மேலிருந்து விளங்கி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். பயத்தோட வாழ வேண்டாம். பயத்தோட வாழ வேண்டாம். எதிரியை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். பயத்தோட வாழ வேண்டாம். எதிரியை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நாம் அவருடைய பிள்ளையாய் இருப்பது தான் முக்கியம். பயத்தோட வாழ வேண்டாம். வடக்கு தேசம் அவருடைய பிள்ளையாய் இல்லாததுனால ஆண்டவர் பூமியை முழுவதும் சிதறடித்தார் என்று பார்க்கிறோம். தெற்கு தேசம் அவருடைய பிள்ளையாய் இருந்ததுனால மிகப்பெரிய ஜனத்திரள் கூட்டம், ஒரு இராணுவம் வந்தாலும் கூட வருகிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும் என்று சொல்கிறார். அவனை அசரியன் என் தேசத்தில் என் மலை அசரியனை என் தேசத்தில் முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன் என்று சொல்கிறார். நாகம் 1:14 உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இனி உன் பெயருக்கு வித்து விதிக்கப்படுவதில்லை. உன் தேவர்களின் கோவிலிலே இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மூலம் பண்ணுவேன். நீ கனவீனனானபடியால் அதை உனக்கு பிரேத குழி ஆக்குவேன். இது ஒன்றும் இல்லை. அசிரியா தேசத்துடைய ராஜா உடைய முடிவை தான் இந்த வசனம் கொடுக்கிறது. அசிரியா தேசத்துடைய சனகரிப் என்ற ஒரு ராஜாவுடைய முடிவை தான் இந்த வசனம் குறிக்கிறது. படிக்கிறோம். ஏசியா 37-38 அவனுடைய முடிவை பற்றி போடப்பட்டிருக்கிறது. அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரனாகிய அத்ரமலேக்கும் சரத் சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரராத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். பார்க்கிறோம். இந்த சனகரிப்பு என்ற அரசன் 190,000 பேரை கொண்டு வந்து யூதா தேசத்தை பிடிக்க முயற்சி பண்ணா. ஆண்டவர் தேவதூதர்கள் மூலமா அந்த 190,000 வீரர்களையும் மடங்கடித்தார். இவன் தனித்து தன்னுடைய நினிவே பட்டணத்துக்கு திரும்பி வந்தான் என்று பார்க்கிறோம். திரும்பி வந்து அரசாட்சி செஞ்சு கொண்டிருக்கும் போது அவன் கும்பிட்ட அந்த கோவிலிலே அவனுடைய பிள்ளைகள் அவனை வெட்டி போட்டு தப்பித்து போனார்கள் என்று பார்க்கிறோம். வேற ஒருத்தன் வந்து வட்டத்துக்கு வந்து அரசாண்டன் என்று பார்க்கிறோம். இந்த நாகும் வசனம் நிறைவேறியதை நம்மால் பார்க்க முடியும். அதை உனக்கு பிரேத குழி ஆக்குவேன். ஆண்டவர் வந்து பார்க்கிறோம். வார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மூலம் பண்ணுவேன். நீ கனவீனம் படித்தால் அதை உனக்கு பிரேத குழி ஆக்குவேன் என்று வரலாற்றிலே அப்படியே நடந்ததை நம்மால் பார்க்க முடியும். பார்க்கிறோம். நாகும் 1:15 இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசனுடைய கால்கள் மலைகள் மேல் வருகிறது. யூதாவை உன் பண்டிகையை ஆசரி, உன் பொருத்தனையை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதிலே அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு வசனம். அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். இந்த வசனம் வந்து ஏசாயாலையும் ரோமர்லையும் வருது. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேலே எவ்வளவு அழகா இருக்கின்றன. ரோமர்லையும் வருது. ரோமர்ல எப்படி வருதுன்னா, ஆண்டவர் அனுப்பப்படவற்றில் எப்படி பிரசங்கிப்பார்கள், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவள் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் என்ற தன்மையிலே ரோமர் 10:15 சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்க வேண்டும் என்றால் பார்க்கிறோம். யூதா தேசத்துக்கு ஒரு ஜெருசலேமை சுத்தி முற்றுகை போடப்பட்டிருந்தா பண்டிகை கொண்டாட முடியாது. ஜெருசலேமை சுத்தி முற்றுகை போட்டிருந்தா பண்டிகை கொண்டாட முடியாது. அதே மாதிரி பார்க்கிறோம். அதான் உன் பண்டிகைகளை ஆசரி என்று சொல்லப்பட்ட ஒரு பொருத்தனைகளை செலுத்தி துஷ்டனினி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். முற்றுகை போடப்பட்டிருக்கும் போது ஜெருசலேம் வழியா கடந்து போய் பண்டிகையும் கொண்டாட முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பண்டிகை வந்து இனி கொண்டாடலாம், பொருத்தனைகளை செலுத்தலாம்,
துஷ்டன் இனி உன் வழியை கடந்து வருவதிலே அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். படிக்கிறோம். இந்த நாகும் புஸ்தகம் நினிவே உடைய அழிவை சொல்லி இருக்கிறது. நினிவே அழிந்து போனது, மண்மேடாய் மாறி போனது. வரலாற்றிலே எத்தனையோ நூற்றாண்டுகளாய் அப்படி ஒரு தேசம் இருந்ததுக்கான அடையாளம் இல்லாமல் போனது. சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் ஆர்கியாலஜி தோண்டி பார்க்கும்போது இப்படி ஒரு தேசம் இருந்தது என்று அவர்கள் கண்டார்கள். அறிகிறோம், மிகப்பெரிய தேசம், மிகப்பெரிய வல்லரசு நிறைந்த தேசம். ஆனால் இப்போது பார்க்கும்போது அது மண்மேடாய் போனது. ஆனால் அதே யூதா தேசம் இப்போதும் யுத்தத்திலே இருக்கிறதை பார்க்க முடியும். அதே யூதா தேசம் இப்போதும் யுத்தத்தில் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதே யூதா தேசத்துக்கு இந்த வசனம் பொருந்தும். இனி உன் வழியாய் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதிலே அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அவன் சங்கரிக்கப்படுவதை நம் கண்களால் வரும் வாரத்திலேயோ வரும் மாதத்திலேயோ சில நாட்களுக்குள்ளாவே நம்ம பார்க்க முடியும். துஷ்டன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படும் போது சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று பார்க்கிறோம். அவர் ஆண்டவர் செயல்படுவார், தகுந்த நேரத்திலே செயல்படுவார். இவர் யூதா தேசத்தினால முடியாமல் போகிற பட்சத்துல தான் ஆண்டவர் செயல்படுவார். ஆண்டவர் அண்டி வரும்போது தான் ஆண்டவர் செயல்படுவார். தன்னுடைய சுய பலத்தினால அவங்க இப்போ சார்ந்து யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சுயபலம் அற்று போகும்போது ஆண்டவர் செயல்படுவார். பார்க்கிறோம், துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதிலே அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். பார்க்கிறோம், இந்த நாகும் புஸ்தகம் எதை பற்றி சொல்லுகிறதுனா, தேவ பிள்ளையாய் நாம் இருக்கணும். அவருடைய பிரியமா உள்ள பிள்ளையாய் இருக்கணும். அவன் முதல் வசனத்துல பார்க்கும்போது அறிந்திருக்கிறார், அவருடைய பிள்ளையை அவர் அறிந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர் நம்ம இந்த உலகத்துல சாதாரணமா நடந்து திரிந்து எங்கேயோ அலைஞ்சி வேலையை தேடி நம்மளுடைய எல்லா செயல்களையும் செஞ்சுட்டு இருக்கும் போது அவர் நம்மளை அறிந்திருக்கிறார். அவருடைய பிள்ளையை அறிந்திருக்கிறார். அவர் பிள்ளைகளை வரும் பாடுகளை அவர் அனுமதிக்க மாட்டார். தகுந்த நேரத்திலே பதிலளிப்பார். துஷ்டன் சங்கரிக்கப்படுவான், மண்மேடாய் போகும். வரலாற்றிலே எதிரிகள் காணாமல் போவார்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராய் நின்றவர்கள் இல்லாமல் போவார்கள். ஆனால் அவருடைய பிள்ளைகள் என்றென்றும் நிலைத்து நிற்பார்கள். இன்னும் அந்த தேசம் உயிரோடு இருக்கிறது. அவர்களோடு இருந்த எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் அழிந்து போனது, மண்மேடாய் போனது. பாபிலோன் மண்மேடாய் போனது. அசிரிய தேசம் மண்மேடாய் போனது. எகிப்து சாம்ராஜ்யம் இல்லாமல் போனது. இதெல்லாம் இல்லாமல் போனது. ஆனால் தேவனை நம்புகிற பிள்ளை, தேவனுடைய நம்புகிற தேசம் என்றென்றும் இந்த வரலாற்றிலே நிலைத்து நிற்பான். அவர் வரும்போது அவருடைய பிள்ளையாய் நாம் இருப்போம் என்றால் அவரோட கூட நித்திய காலமாய் ஆளுகை செய்வதற்கு நாம் அவரோட கூட இமை பொழுதிலே கடந்து செல்வோம். ஆண்டவர் தாமே இந்த வசனத்திலே ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.